சோர்வின் ஆவி பிடிச்சவங்களை அடையாளம் கண்ட ரெண்டு காரியம் உண்டு. சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு தூக்கம் மட்டும்தான் வரும். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லி தந்த தப்புதான். சிலருக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஏன்னா என்ன இருக்கு? சோர்வின் ஆவி. ஆனா சிலருக்கு பிரச்சனை என்ன? தூக்கம் மட்டும்தான் வரும். வேலை செய்ய தோணாது, பைபிள் வாசிக்க தோணாது, ஜெபிக்க தோணாது, வீட்டு காரியங்களை செய்ய தோணாது, எப்பவும் படுத்திருக்க தோணும். அதுவும் சோர்வின் ஆவி. தூக்கம் வந்தாலும், எப்பவும் படுத்திருக்கணுங்கிற கனநித்திரை வந்தாலும் சோர்வின் ஆவி. தூங்கவே முடியவில்லை என்றாலும் தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். நாளைக்கு பாருங்க, நாளைக்கு நான் என்ன பேசுவேன் தெரியுமா? 2 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே இல்லையா? அப்போ அடையாளங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1, எப்போ மரிக்கணும்னு தோணும். யோபுக்கும் மரிக்கணும்னு தானே தோணுது இல்லையா? வாசிங்க. யோபு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதனாலே என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும். எதான் விரும்புறாரு? சாகணும். இந்த உலகத்தில் அருமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். என்ன? வாழணும். என்ன உற்சாகத்தோட அல்லேலூயா இல்லையா? வாழணும். கர்த்தர் விரும்புகிற காலம் வர வாழணும். தப்புதான், வாழணும்னு. நீ சாகிறதுக்கு காரணங்களே இல்லை. நீ சாக வேண்டிய எல்லா காரணத்தையும் சிலுவையில் அறைந்தார். கை தட்டி பிழைத்தரு, அனலாயிரு, ஜபித்துக் கொண்டு துதித்துக் கொண்டு விடாத ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காத, கிடைக்கிற எல்லா வாய்ப்பிலையும் ஆவியில போராடி கொண்டு